காந்தி மீது மரண அடிங்க. பெரும் குழப்பத்தில் காங்கிரஸ் இருக்கு. வர கூட்டத்தொடரில் எப்படி நாம பாஜகவை கூட்டு சேர்ந்து எதிர்கொள்ள போகிறோம் என்ற திட்டமிடல் இல்லாம திணறிட்டு இருக்கு காங்கிரஸ். இந்த சூழ்நிலையில கனிமொழி அவர்கள் அவைத்தலைவருக்கு கடிதம் எழுதி எங்களுக்கு தனி சீட்டு ஒதுக்குங்க அப்படின்னு தனி சீட்டு வாங்கிட்டாங்க. இங்க பெரிய சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. ஜெயராம் ரமேஷ் போன்ற மூத்த தலைவர்கள் திமுக எங்களோடு நிற்கும் என்ற நம்பிக்கையை தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து காங்கிரஸ் கூட்டிய கூட்டங்களை எல்லாம் புறக்கணித்திருக்கிறது திமுக. என்ன நடக்குது தோழர்? முதுகுல குத்துறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதை நேர்ல பார்த்ததே இப்பதான். ஒரு 8-10 வருடங்களுக்கு மேலாக காங்கிரஸ் திமுக மீது ஒட்டுண்ணியாக இருந்து பிழைப்புவாத அரசியலை நடத்திட்டு ரொம்ப சீப்பா நடந்துகிட்டாங்க. எனக்கு மற்ற கட்சிகள் மேல கூட கோபம் கிடையாது. ரொம்ப சீப்பா நடந்துகிட்டாங்க. அதுலயும் மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் எல்லாம் தன் கீழே இருக்கிற தொண்டரடி பொடிகளை வைத்துக்கொண்டு எவ்வளவு வேலை பார்த்தாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். பொது வழியில எதையாவது காரசாரமா எழுதி இந்த கூட்டணியை கலகலத்து போக வச்சதுல இந்த கும்பலுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. இந்தியா முழுவதுமே காங்கிரஸை நம்பவே மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் போய் சேருவாங்க. கொள்கை திறனற்ற கூட்டமாக அவங்க இருக்கிறாங்க. நம்ம நேரடியாவே பாக்குறோம். காங்கிரஸ்ல மிகப்பெரிய ஒன்றிய அமைச்சரா இருந்தவர்கள் கூட இன்றைக்கு பாஜகவுல போய் மெம்பரா இருந்துகிட்டு பாஜக கொடுக்கிற பணத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு சுகபோகமாக இருக்கிறாங்க. அப்ப இவங்களை நம்பி கூட்டாட்சி கூட்டணி ஆட்சி எல்லாம் சாத்தியமே கிடையாது. எப்ப வேணாலும் காலை வாரி விட்டுட்டு போவாங்க. சோ அப்படியான சூழ்நிலையைத்தான் நாம 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொண்டோம். தேர்தலுக்கு முன்னாடியே கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கி அதுல பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற பார்ப்பனர்களுக்கு அடியாட்களாக நம்ம அண்ணன் மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் செயல்பட்டத பெரிய வரலாறு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ரொம்ப பெரிய சிக்கல்ல காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் தலைவர்கள்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மீது தமிழ்நாடே மிகப்பெரிய அன்பு வைத்திருந்தாங்க. தமிழ்நாடே அவரை கொண்டாடிச்சு. அவர் பேசுற எல்லா விஷயங்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறதுல தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான இடம் இருந்தது. இன்னும் சொல்ல போனா எதிர்கட்சியாகவே காங்கிரஸ் வரல. 10 ஆண்டுகள் எதிர்கட்சியா இல்ல. தமிழ்நாட்டுல அவங்களுக்கு கூடுதல் சீட்டை கொடுத்து அவங்களை ஜெயிக்க வச்சு எதிர்கட்சி இடத்துல உட்கார வச்சோம். அதெல்லாம் தமிழ்நாட்டால நடந்தது. தமிழ்நாட்டுல இருக்கிற 9 சீட்டு இல்லைன்னா காங்கிரஸ் எதிர்கட்சியா இருக்க முடியாது. இந்த ஒரு நல்ல சூழலை உருவாக்கி கொடுத்ததுக்காகவே முதுகுல சொருகிட்டு போனாங்க இந்த கும்பல். இந்த சூழ்நிலையில வர நாளைக்கு 20ஆம் தேதி மழைக்கால கூட்டத்தொடர் நடக்க போகுது. மழைக்கால கூட்டத்தொடர்ல என்னெல்லாம் பேச போறாங்க என்ன ஏதுன்னு பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே போன 8ஆம் தேதி ஒரு கூட்டத்தை நடத்தினாங்க இந்தியா கூட்டணி சார்பாக. இந்தியா கூட்டணியில இருக்கிற 32 கட்சி 23 கட்சின்னு எல்லாம் போய் சேர்ந்தாங்க. போய் அந்த கூட்டத்துல பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஆனா திமுக போகல. திமுக ரொம்ப தெளிவா சொன்னாங்க, காங்கிரஸோடு எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, நாங்க வெளியே இருந்துக்குவோம். சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடிய சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய எந்த திட்டமிடலா இருந்தாலும் எந்த கொள்கை கோட்பாடாலும் நாங்க ஆதரவு கொடுப்போம். ஆனா உங்களோட நாங்க கூட்டு சேரல சாமி, காங்கிரஸ் இருக்கிற இடத்துல நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு அந்த கூட்டத்துல கலந்துக்கல. அந்த கூட்டத்துல கலந்துகிட்ட பலரும் சொன்னாங்க திமுக நம்மோடு நிற்பார்கள் கொள்கையோடு நிற்பார்கள் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. திமுக கொள்கையோடு நிக்கணும். நீங்க எந்த கொள்கையும் இல்லாம காசு போடுற இடம் இப்படி சிதறி விடுற இடத்தெல்லாம் போய் உட்காந்து பொறுக்கிட்டு இருப்பீங்க. என்னங்க நியாயம்? அப்ப அந்த கூட்டத்துல போகல, அது பெரும் பேசு பொருளாச்சு. அங்கேயே பலரும் அவங்க கேள்வி கேட்டாங்க. அகிலேஷ் யாதவ் இருக்கார் இல்லையா, உத்தரப்பிரதேசனுடைய முன்னாள் முதலமைச்சர், பயங்கரமா கேள்வி கேட்டார். திமுக மாதிரியான கொள்கை பிடிப்போட இருக்கிற ஒரு கட்சியை எப்படிங்க நீங்க வெளியே தள்ளி விட்டு நீங்க வாட்டுக்கு வேடிக்கை பாக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் மட்டும் இல்ல, பல கட்சிக்காரர்கள் திரும்ப திரும்ப பல கேள்விகளை இந்தியா கூட்டணியில வச்சாங்க. நம்மோடு கொள்கை கூட்டணியா இருக்கிறவங்களை இப்படி நீங்க சதைச்சிட்டு யார போய் நீங்க சாதனையா இது பண்ண போறீங்கன்னு பல கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த கூட்டத்திலே திமுக ஆதரவாக பல குரல்கள் வெடிச்சிச்சு. அண்ணன் திருமாவர்களும் திமுக ஆதரவாக பல கேள்விகளை அங்க வச்சாரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் அங்க நடந்துட்டு இருந்துச்சுங்க. இதுக்கு இடையில தான் தொடர் கனிமொழி அவர்கள் ஒரு வேலை பார்த்தாங்க. நம்ம காங்கிரஸோட இல்ல, இந்தியா கூட்டணியில இல்ல, காங்கிரஸ் இருக்கிற எந்த இடத்துலயும் நாங்கள் இல்லை. அப்ப நாங்க காங்கிரஸோட உட்காந்துட்டு கை தட்டிட்டு விசில் அடிச்சுட்டுலாம் உட்கார முடியாது, எங்களுக்கு தனியா இருக்கைகள் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அவங்க லெட்டர் கொடுத்துட்டாங்க. அவை தலைவர்கிட்ட லெட்டர் கொடுத்துட்டாங்க. மக்களவையில 22 சீட் இருக்கு, மாநிலங்களவையில 8 சீட் இருக்கு, மொத்தம் 30 சீட்டு. எங்களுக்கு 30 சீட்டுக்கு தனியாக இடத்தை ஒதுக்கி கொடுத்துருங்க அப்படின்னு ஆல்ரெடி லெட்டர் கொடுத்திருந்தாங்க. உடனடியாக அவை தலைவர்களும், மக்களவை மாநிலங்களவை அவை தலைவர்களும் அவங்களுக்கு சீட்டை தனியா ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. இப்ப காங்கிரஸோடு உட்கார்ந்து பேசிட்டு இருந்ததெல்லாம் இல்லை, தனியாக நாங்க உட்கார்றோம்னு உட்கார போயிட்டாங்க.
இது அவங்களுக்கு ஜீரணிக்கவே முடியல. ஐயோ நம்ம கூட இருந்தவங்க தனியா போறாங்களே அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ளுது. அதோட முந்தா நாள் காங்கிரஸ் கூட்டணியோடு இருக்கிற கட்சியெல்லாம் சேர்ந்து என்ன வியூகம் வகுக்கலாம், எதையெல்லாம் எதிர்க்கலாம், எதெல்லாம் கொண்டு வரலாம், எதெல்லாம் இது பண்ணலாம்னு ஒரு கூட்டத்தை போடுறாங்க. அந்த கூட்டத்திலையும் திமுக கலந்து கொள்ளவில்லை. அது இன்னும் அவங்களுக்கு பெரிய இடியா இருக்கு. ஐயோ திமுக கலந்துக்கலையே, அப்ப அந்த நிறைய கொண்டு வர போறாங்க, டீலிமிட்டேஷன் கொண்டு வர போறாங்க, தொகுதி மறுசீரமைப்பு, அதே போல பல முக்கியமான சட்டத்திட்டங்களை இந்த முறையில கொண்டு வந்து ஏத்தி விட்டலான்னு பாக்குறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆம் ஆத்மி பார்ட்டில இருந்து 7க்கும் மேற்பட்ட எம்பிக்களை விலை கொடுத்து வாங்கிருச்சு பாஜக. இப்ப ஆம் ஆத்மி பார்ட்டில இருந்து 7க்கும் மேற்பட்ட எம்பிக்களை வாங்கின பிறகு அவங்க பலம் அடைகிறாங்க. சோ பலம் அடைஞ்சிட்டேன் அப்படின்றதுனாலயே பல விஷயங்களையும் இந்த பீரியட்ல இம்ப்ளிமெண்ட் கொண்டு வரதுக்கான வேலைகளை ஜரூரத் பாஜக பாக்குது. இப்பதான் காங்கிரஸ்க்கு அள்ளு விட்டுருச்சு. இப்போ இவங்க வெளிநடப்பு செஞ்சாலே, அதாவது திமுக வெளிநடப்பு செஞ்சாலே மொத்த கொண்டு வர அத்தனை தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும், சட்டத்திட்டங்களும் நிறைவேறிடுமே. இப்ப என்ன பண்றது அப்படின்னு போதுதான் நேத்து ஜெயராம் ரமேஷ் அவர்கள் பேசும்போது, திமுக மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, சமூக நீதி மீது அசைக்க முடியாத பற்று இருக்கிற திமுக எல்லா பிரச்சனைகளிலும் எங்களோடு நிற்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு நேத்து அவர் பேசியிருக்காரு. இது இடையில கார்த்திக் சிதம்பரம் தமிழ்நாட்டில் உட்கார்ந்துகிட்டு, சிதம்பரம் அவர்களுடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் பாஜக அதிமுகவோடு நெருங்கி வருகிறது அப்படின்னு புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு. இந்த குணத்தினாலதான் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு கட்சியோட உறவு இல்லைன்னா ரொம்ப மோசமா, ரொம்ப கேவலமா, ரொம்ப அபாயகரமான சொல்லாடல்களை பயன்படுத்தி தான் நீங்க தனிமைப்பட்டு போய் கிடக்குறீங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயும் கார்த்திக் சிதம்பரம் எப்பவுமே வாயில ஒண்ணும் இல்லாம பேசிட்டு இருப்பாரு. அவர் பேசியிருக்கிறாரு, பிஜேபியோடு நெருக்கமாகி கொண்டு இருக்கிறது திமுக அப்படின்னு. பிஜேபியை எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே கடுமையாக எதிர்த்த ஒரு அரசு இருக்குன்னா அது ஸ்டாலின் அரசு தான். பணம் கொடுக்கவே முடியாது என்ற போதும் கொள்கை கோட்பாடோடு அவர் சண்டை போட்டார். இன்னைக்கு நாங்க அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய காரணம் அவர் அவ்வளவு வேலை செஞ்சிருக்காருன்றதான். இவ்வளவு செஞ்சுட்டு அந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாருன்றத நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்றோம். தொகுதி மறுசீரமைப்புல எப்படியாவது எங்களை ஆதரிங்க அப்படின்னு திமுகவுக்கு பாஜக அழுத்தம் கொடுக்கிறது. ஒருவேளை ஆதரிச்சா இதை விட படு மோசமான தோல்வியை தமிழ்நாட்டில் திமுக சந்திக்கும். இது யார் சொல்றா? ப. சிதம்பரம் மகன் கார்த்திக் சிதம்பரம். மிஸ்டர், நீங்களாம் அட்ரஸே இல்லாத கும்பல். உங்களுக்கு ஒரு அட்ரஸ் இருந்துச்சுன்னா அது திமுகவால வந்த அட்ரஸ் தான். நீங்க தனியா நின்னா ஊருக்கு 5 பேர் கூட தேர மாட்டீங்க. அந்த 5 பேரும் 50 தலைவர்களா நிற்பீங்க. நீங்க பேச்ச குறைச்சிக்கணும்ன்றது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்க முதுகுல குத்திட்டு ஓடினவர்னு ஒரு நல்ல பேர் எடுத்திருக்கீங்க. திரும்ப திரும்ப உங்களோட அவர்கள் அக்சஸ் ஆகலன்னு அவங்க மேல அவதூறுகளை பரப்புறது இருக்குல்ல. டீலிமிட்டேஷன் குறித்து எனக்கு தெரிந்து இந்தியா முழுவதும் ஸ்டாலின் அவர்கள் தான் கடுமையான எதிர்ப்பை செஞ்சாரு. எல்லாரையும் கூப்பிட்டு பேசினாரு. எல்லா மாநில தலைவர்களோடும் தொடர்புல இருந்தாரு. எல்லாரும் சேர்ந்து இதை எதிர்க்கணும்ன்றாரு. இவர் எப்படி போய் பாஜகவுக்கு சொம்படிப்பாரு? இது குறைந்தபட்ச நாகரிகத்தோடு பேச வேண்டாமா கார்த்திக் சிதம்பரம்? ஏற்கனவே மிக தெளிவாக ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டாரு. 8ஆம் தேதி கூட்டம் நடக்கும் போது, தேவைப்படுகிற இடத்தில் இந்தியா கூட்டணியோடு சேர்ந்து மக்களின் நலனுக்காக நாங்கள் நிற்போம். காங்கிரஸோட எங்களுக்கு முரண்பாடு உண்டு, காங்கிரஸ் முதுகுல குத்தோம், பிழைப்புவாதம் நடத்தும், சீட்டு கிடைச்சா ஓடி போய் நிற்கும், வெறும் பதவிக்கும் பணத்துக்கும் அலையிற கும்பல்னு தெரியும். அதனால நாங்க அவங்களெல்லாம் யோசிக்கவே இல்லைங்க. நாட்டு மக்களுக்கு ஒரு தீங்கு, மாநில சுயாட்சிக்கு ஒரு தீங்குனா நாங்க களத்துல மற்றவர்களோடு சேர்ந்து நிற்போம்னு அறிக்கை கொடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு இவ்வளவு பேச்சே அவசியமே இல்லை. அப்ப மீண்டும் மீண்டும் இது போல சில்லண்டியாக தூண்டிவிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்டாலினுடைய முகத்தை உடைக்கிறாங்களாம். நீங்க அட்ரஸ் இல்லாம இருக்கீங்க மிஸ்டர் கார்த்திக் சிதம்பரம். 1 நேஷன் 1 எலெக்ஷன், ஒரு நாடு ஒரு தேர்தல் வரப்போகுது. அதனால இன்னும் ஒரு 2 வருஷத்துல இந்த ஆட்சியை கலைச்சிருவோம். அடுத்து நம்ம ஒரு தேர்தல் ஒரு நாடு அப்படின்றது கொண்டு வந்து நீங்க திரும்ப வந்துடலாம் ஆட்சியில அப்படின்னு திமுகவோட பேசினதா இங்க ஒரு கூட்டம் கிளப்பி விட்டுட்டு இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, எது பேசினாலும் தெளிவாக கருத்தியலாக களத்துல நின்று தனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை மிகச்சரியாக மக்களுக்காக பயன்படுத்தியவர்ல திமுக தலைவர் மேல எனக்கு பெரிய மரியாதை உண்டு. ஆனால் அவர்களை பயன்படுத்தி அதிகாரத்திற்கு வந்த இந்த கும்பல் திரும்ப 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 பேசி இப்ப தலையில இடிய வாங்கிட்டு இருக்கு. ராகுல் காந்தியை முதல்ல பிரதமர் அனௌன்ஸ் பண்ணவரவே இப்படி குச்சியா தூக்கி எரிஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் நம்பிக்கைக்கு
தகுதியற்றவர்கள். எனவே நீங்க கதறிட்டே இருப்பீங்க, உங்க மேல இடி இறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும்.